தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியின் அறிவிப்பு கடந்த ஆண்டு துவக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேல வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு. இந்த 1.5 வருடங்கள்ல பல நல்ல உதவிகளை தளபதி விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்காக செஞ்சிருக்காரு. ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பே இவ்வளவு உதவிகளை செய்யும் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக அரியணையில உட்கார வைக்க வேண்டும் அப்படின்னு தமிழக மக்களுமே விரும்புறாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இவங்களுடைய கட்சி செல்வாக்கு அதிகரித்து கொண்டே போகுது. அது மட்டும் இல்லாம தற்போதுள்ள இளைஞர்களுக்கு ஏற்றவாறு பல விஷயங்களை தளபதி விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று தாவேக்காவுடைய புதிய செயலி ஒன்றை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதனுடைய விழாவில் தளபதி விஜய் அவர்கள் மாசான ஸ்பீச் கொடுத்து விட்டு இந்த செயலியை அறிமுகமே படுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த செயலியை அறிமுகப்படுத்திய கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா 5 கோடி மக்களை சென்றடைஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர்கள் அப்படின்னுமே சொல்லப்படுது. 2 கோடி உறுப்பினர்கள் கண்டிப்பாக ஒரு 10-15 நாட்களிலேயே வந்து விடுவாங்க அப்படின்னு பல செலிபிரிட்டிஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸுமே இந்த செயலிலே இணைஞ்சிருக்காங்க. இதனை அவங்களை அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய சமூக வலைதளங்களுமே தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில தற்போது கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்களுமே இந்த செயலிலே இணைஞ்சிருக்காராம். இந்த சம்பவம் தற்போது கோலிவுட் வட்டாரங்கள்ல பரபரப்பையுமே ஏற்படுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை நீங்க நொடி பொழுதுல தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.